இந்தியா கிளிட்ஸ் வெப் நேயர்களுக்கு காதல் சுகனுடைய அன்பான வணக்கம். நட்பின் 100ஆம் நாள் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் நான் உங்களை சந்தித்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த படத்தை வந்து ராஜா முரால் இணைந்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படத்துடைய பாடல் அத்தனையுமே வந்து இயக்குனர் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லை, கதை, வசனம், பாடல், இயக்கம்னு எல்லா பொறுப்பையும் அவரே ஏற்றுட்ருக்காரு. நட்பின் 100ஆம் நாள் வந்து நட்பை மையமாக வச்சு வந்திருக்க ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் படம். இந்த படத்தில் நான் கதை சொல்கிற ஒரு இயக்குனராக வந்திருக்கேன். படம் எடுக்கணும்னு இல்லையே, கதை சொல்கிற மாதிரி ஒரு இயக்குனர் கதாபாத்திரம் நடிகர் பாண்டியராஜன் சார் கூட சேர்த்து நடிச்சிருக்கேன். ஒரு பாடலுக்கு நடமாடி இருக்கேன். என்னை பற்றி சொல்கிறத விடவும் இந்த படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்குவார் தங்கம் மாஸ்டர், என்னுடைய குடும்ப நண்பருடைய மகன் வந்து 2வது படமாக இந்த படத்தை நடிச்சிருக்காரு. விஜய சிரஞ்சீவி ரொம்ப, அதாவது ஸ்டண்ட் மாஸ்டர் பையன் ஸ்டண்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, நடிக்கிறது பெரிய விஷயம். இதில் ஒருபடி தாண்டி ரொம்ப பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. முழுக்க முழுக்க வேலூர் மாவட்டத்தில் பண்ண இந்த படம் ஒரு ரொமான்டிக் த்ரில்லர், ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தை பாருங்கள். இந்த பாடல் எல்லாமே நல்லா வந்திருக்கு, அதே மாதிரி இந்த படமும் நல்லா வந்திருக்கு. நல்லபடி இந்த படம் வெற்றி பெற எல்லாம் உங்களை இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோடய பேர் மிருதுலா விஜய். நான் இப்போ +2 படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஃபிலிமில் நான் ஹீரோனை ஆக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து லவ் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டு ஸ்டோரி, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கிய பிராதானியம் கொடுத்த ஒரு மூவி. கண்டிப்பாக இது எல்லோரும் பார்க்கணும். இது சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். indiagilts.comக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் மியூசிக் டைரக்டர் முரால், நட்பின் 100ஆம் நாள் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர். படத்தில் மொத்தம் 5 பாட்டு இருக்குது. ஒரு பாட்டும் ஒரு விதமாக அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. படத்தில் வந்து இதற்கு வாய்ப்பளித்த இயக்குநர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். indiagilts.com நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் டோனி. வெற்றிவேல் ஃபிலிம்ஸ் அகாடமி வழங்கும் 100ஆம் நாளுங்கிற திரைப்படத்தில் நான் ஒரு ஹீரோவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிது. நல்லா சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். இயக்குனர் வந்து ராஜா தேசிங் சார், அவருக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு நட்புக்கு உதாரணம், ஒரு நட்புக்கு வந்து என்ன சொல்கிற, எல்லையில்லா நட்புங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு. இது ஒரு புதுமையாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் 5 பாட்டு 5 ஃபைட் இருக்குது. இதில் இசை வந்து பார்த்திங்கன்னா முரால் சார் பண்ணியிருக்காரு. ஒளிப்பது வந்து ராஜா சார் பண்ணியிருக்காங்க. பாண்டியராஜன் சார், கோயசல்லா மேடம், காதல்சுகுமார்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து கலக்கியிருக்காங்க காமெடியில். அது மட்டும் இல்லாமல் வில்லன் கேரக்டரில் வந்து போஸ்வங்கர் சார், ராஜேந்திரநாத் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும். எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பார்த்து ஆதரிக்குமா நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நட்பின் 100ஆம் நாள் படத்துடைய இயக்குனர் ராஜா தேசிங்கு. இந்த படத்தில் வந்து கதை, திரைக்கதை, வசனம் இது எழுதி 5 பாடல்களையும் எழுதி இயக்கியிருக்கேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடல் காட்சிகளும் ஒவ்வொரு விதமாக பேசப்படும், ஒவ்வொரு சண்டை காட்சிகளும் ஒவ்வொரு விதமாக பேசப்படும். ஏன் ஒவ்வொரு விதமாக பாடல் காட்சி நாங்கள் ஷூட் பண்ணோம்னா, இந்த கதையை வந்து நண்பனுக்காக நண்பனுங்கிற ரீதியில் நாங்கள் திரைக்கதை அமைச்சு படம் பிடிச்சோம். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் இதில் வந்து 2 பாடல் காட்சியில் வந்து நட்புக்காகவே நான் பாட்டு எழுதியிருக்கேன். அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்கா இன்னொரு பாடல் காட்சி கொக்கோ பாலாடா கோழி குஞ்சு பாலாடான்னு ஒரு பாடல் காட்சி இருக்குது. அது எல்லா சிறுவர் சிறுமிகளுக்கும் பிடிச்சமான பாடல் காட்சி. அப்புறம் வந்து மும்பை நகர் ஃபிகர் ஃபேமஸ், சென்னை நகர் பீச் ஃபேமஸ்னு எல்லா ஊர்களுடைய ஃபேமஸும் வச்சு ஒரு பாடல் காட்சி இருக்குது. அந்த பாடல் காட்சியில் வந்து பாண்டியராஜன் சார், கோயசல்லா மேடம் இவங்களோடு சேர்ந்து நம்ம மைனா நாகு அவங்க குத்தாட்டம் போட்டிருக்காங்க. அவங்களோட நம்ம 2 கதாநாயகர்களும் 2 கதாநாயகிகளும் குத்தாட்டம் போட்டிருக்காங்க. இந்த பாடல் காட்சி எல்லாருக்கும் பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்காக ஒரு மூட் சாங் ஒன்றையும் நான் இந்த படத்தில் எழுதியிருக்கேன். அந்த பாடலும் உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும். நட்புக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிற இந்த கதை, இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது தான் நண்பன் நான் பார்த்து 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, அவர் எங்கேயோ காணாதேசத்தில் இருக்கிறாருன்னும் போது அந்த நண்பனை நம்ம தேடி போய் பார்க்கணும். நண்பனை வந்து நம்ம உடனடியாக மீட் பண்ணணும். அந்த நண்பருடைய தொலைபேசி நம்பரை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை இப்போல்லாம் ஃபேஸ்புக் நண்பர்கள் இருக்காங்க, அதன் வழியாவது கண்டுபிடிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துடும். இந்த படத்தை பார்க்குற அனைவருக்கும் பிரிந்த நட்பு உடனடியாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த திரைக்கதை அமைச்சிருக்கோம். அனைவருக்கும் நன்றி. ஹலோ, ஐம் டாக்டர் நர்மதா. நான் வந்து இந்த படத்தில் ஆக்சுவலாக அம்மா கேரக்டரில், ஹீரோட அம்மா கேரக்டரில் நடிச்சிருந்தேன். இது எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங்லேயே நான் எந்த டேக்கும் வாங்காமல் எல்லாமே ஃபஸ்ட் இதில் நடிச்சிட்டேன். அதுக்கு காரணம் வந்து டேரக்டரும் ஹீரோவும் தே மேட் அஸ் வெரி கம்ஃபர்டபுள். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தோம் நாங்கள். ஒரு படத்தில் நடிக்கிற ஒரு ஃபீலிங் இல்லை, ஒரு ஃபேமிலி மாதிரி போச்சு. நிறையா ஷூட்டிங் வந்து எங்கள் வீட்டிலே எடுத்தாங்க. ஸோ அதுவும் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒவ்வொரு ஷாட்டும் டேரக்டர் ரொம்ப யோசிச்சு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஹீரோ விஜய்
கதை வந்து நிறையா ஷார்ட்ஸ் வந்து பயங்கர ரிஸ்கியாக எடுத்து பண்ணியிருந்தாங்க. பார்த்தப்போ எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. புது ஃபீல்டுலன்னு வந்துட்டு இதை பார்க்குறச்சே இத்தினோடு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இவங்க இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களேன்னு ரொம்ப யோசிக்க வச்சுது. பட் அல்டிமேட்லி படம் நல்லா வந்திருக்கு. நீங்களும் படத்தை தேட்டரில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி, தேங்க்ஸ். வணக்கம். indiagets.com நேயர்களுக்கு என்னோடய வணக்கங்கள். நான் இந்த படத்தோட கேமராமேன் ராஜா பேசுகிறேன். இந்த படம் முழுக்க முழுக்க டிஜிட்டல் கேமராவில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். ரெட்எம்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் டிஸ்ட்ரிக்டில் முழுக்க இந்த படமாக்கப்பட்டிருக்கு. வேலூர் கோட்டை, பழைய ஃப்ரெஞ்சு கோட்டை, இந்த மாதிரி பழைய இடங்களில் தான் இந்த படம் படமாக்கப்பட்டிருக்கு. இந்த படம் 100ஆம் நாள் பேருக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இந்த படம் 100 நாள் ஓடுங்கிறதுல எனக்கு எந்த விதமான டவுட் இல்லை. கண்டிப்பாக ஓடும். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் முரால் ரொம்ப ஒரு 10-20 படம் பண்ண அளவுக்கு அவருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாம். கண்டிப்பாக இந்த படம் பார்க்க வர ஆடியன்ஸ் கண்டிப்பாக திருப்தியாக படம் பார்த்துட்டு போகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் 100ஆம் நாள் டீம். நட்பின் ஓகேவா, நட்பின் 100ஆம் நாள் கதாநாயகன் தம்பி அடிதடி மன்னன் எங்க அவரு வரலையா? ரொம்ப வெயிட்டான ஆளு. அவர் உடம்புல இருக்கிற வெயிட் படத்துலையும் தெரியுது. படம் ரொம்ப கும்முன்னு இருக்கு, ஜம்முன்னு இருக்கு, டம்முன்னு இருக்கு. படம் நல்ல வெயிட்டா இருக்கு. சென்சாரை கொஞ்சம் யோசனை பண்ணணும். நான் பிராங்கா பேசுறேன், அதை தப்பா நினைச்சுக்காதீங்க. பத்திரிகை நண்பர்களே, எனக்கு உங்களையெல்லாம் மறந்துட்டு ஸ்ட்ரைட்டா படத்துக்கு வர்ற அளவுக்கு இருக்கு படம். அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. என் அருமை அண்ணன் தானு அவர்களே, திரு சிவா அவர்களே, என் அருமை சகோதரர் விக்ரமன் அவர்களே, என் அருமை தம்பி செல்வமணி அவர்களே, ராமதாஸ் அவர்களே, லியாகத் அலி கான் அவர்களே, இதெல்லாம் விட நமக்கு மூத்தவர். இந்த கலை உலகத்தை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டி பிஆர்ஓ யூனியன், பிஆர்ஓ என்று ஒரு விஷயத்தை உருவாக்கியவர் பெரியவர் அப்பா இருக்காங்க. ஏன்னா அவர் இந்த மேடையில் இருக்கிறது இந்த விழாவுக்கு மிகவும் சிறப்பு. நான் அவர் இல்லைன்னா பிஆர்ஓக்கள்ன்றது ஒரு பிஆர்ஓன்னு இருக்காது சினிமாவில். சினிமா பிஆர்ஓக்கள் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவர் இந்த விழாவுக்கு அழைத்தது வந்து ராஜா தேசிங் தம்பியோட உண்மையில நல்ல ஒரு சிந்தனை. ராஜா தேசிங் அவரோட பற்றி எனக்கு ஜாஸ்தி தெரியாத, நான் அவருக்கு என்னை பற்றி நிறைய தெரியும் போல் இருக்கு. அவர் வந்து ரொம்ப இம்சை பண்ணாரு. ஆனா நீங்க கண்டிப்பா வரணும், எல்லாத்தையும் இம்சை பண்ணியிருக்காரு, அது தெரியுது. ஏன்னா எல்லாரும் எவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாங்க, ஒருத்தருக்கு வேலை இருக்கு. அவரு ஏன் இவ்வளவு இம்சை பண்ணாரு நீங்க வந்து பார்த்தாதான் தெரியுது. ரொம்ப ரொம்ப கும்முன்னு இருக்கு, சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. எங்கப்பா பிடிச்சிங்கெல்லாம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு கமர்ஷியல் சினிமா கிட்டத்தட்ட நம்ம விஜய் சிரஞ்சீவி அவருக்கு 3வது படம் நினைக்கிறாரு. என் அருமை சகோதரர் ஜாகுவார் தங்கம் அவர்களுடைய புகழ்வன் நல்லா பண்ணியிருக்காரு. அதை விட இந்த படத்தில் ஒரு வேகம் தெரியுது. எதை நோக்கி கதை போறதுன்றதை விட ஏதோ ஒன்று இந்த படத்தில் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை இதை கிரியேட் பண்ணது. இத்தனை புதியவர்களை வைத்து நம்ம அண்ணன் சொன்னது மாதிரி திரையுலகத்தின் பர்மனன்ட் போலீஸ் அதிகாரி சொன்னது மாதிரி இந்த படத்துல ஒரு ஏதோ வித்தியாசம் இருக்குல்ல. நான் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேசி இருக்க மாட்டேன். ஏன்னா நம்மளை விட அவருக்கு நிறைய தெரியும் இந்த படத்தை பத்தி. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு பெரிய பெரிய படங்கள் கூட சக்சஸ் ஆகாம சில சமயத்தில் போயிடுது. ஆனா இந்த மாதிரி புதியவர்களை வைத்து ஒரு கமர்ஷியலா படம் பண்றதுக்கு பெரிய தில்
இந்த படத்தில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போல் இருக்கு. நிச்சயமா நீங்க ஜெயிக்கணும். இசையமைப்பாளர் வந்து ட்ரம்ஸோடவே பொருந்திருப்பார் போல் இருக்கு. காதல அலறுது, ஒரு பக்கம் காதல் அலறுது. நிச்சயமா தமிழகத்தில் உள்ள அத்தனை திரையரங்குகளும் திரையரங்கங்களும் அதிரும் அலரும். இது நிச்சயமாக 100வது நாள் தாண்டி ஓடும் 100ஆம் நாளாக இந்த படம் இருக்க வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் கலைச்சிற்பிகளே, எழுத்துலக சிற்பிகளே, தயாரிப்பாளர் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னோட்டத்தை பார்க்கும்போது முன்னோட்டம் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த படத்துடைய பாடல்களும் சண்டை காட்சிகளும் ஒன்றே ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு நான் முந்தியா நீ முந்தியா என்றது போல் இருக்கிறது. படத்தினுடைய நாயகன் எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ நம் திரையுலகுக்கு கிடைத்திருக்கிறார். இந்த படத்தினுடைய இயக்குனரை நான் மிகவும் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். காரணம், முன்னோட்டத்தை ஆரம்பித்து படத்தை ஆரம்பித்து முடிவதற்குள் மின்னலென போகிறது ஒவ்வொரு பாடல் காட்சிகளும் சண்டை காட்சிகளும் முன்னோட்டங்களும். ஆகவே தமிழ் திரையுலகுக்கு நட்பின் 100ஆம் நாள் காலங்காலமாக கல்வெட்டாய் நிற்க வேண்டும் என்று வாழ்த்து விடுவதற்கு நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய திரையுலக சாதனையாளர்களே, நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, ஒரு வெற்றி படத்துக்கு உண்டான எல்லா அம்சம் இருக்குதுன்றது பெரும்பாலும் த்ரில் படம்னாவே எப்போ ஒண்ணுதான் வரும், ஆனால் வெற்றி பெற்றிடும். த்ரில் படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு ஒரு டேஸ்ட் வேணும். ஆனா பெரும்பாலும் த்ரில் படங்கள் தோற்றது கிடையாது. இதுல த்ரில் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, அற்புதமான ரொமான்ஸ் சாங் இருக்கு. உதயகுமார் கூட சொன்னார், இதுல நிறைய சென்சார் வேலைகள்லாம் இருக்கும் போல தெரியுது, ஆனா படம் போனதே தெரியல பாக்கலான்றார். அவர் 2 வித மனிதன் இருக்காங்க நம்மளுக்குள்ளே. ஃபார்மாலிட்டிக்கு எங்க எனக்கு செக்ஸ் இருக்கும் போல தெரியுதே என்ன, ஆனா இன்னொரு பேரை பாக்கணுன்ற ஆர்வம் நமக்குள்ளவே இருக்கு. நான் பாய்கிராஜ் கரெக்டா அசிஸ்டண்டா இருந்தேன். அப்போ வந்து டிஸ்கஷன்ல ஒரு 25-30 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பண்ணும்போது அதில் சில என்ன பண்ணுவாங்கன்னா கேள்வி கேட்கற ஃபார்மாலிட்டி, சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொம்பளைங்க பார்ப்பாங்களா சார் அப்படின்னு சொல்லுவார். ஏரியா என்னுடைய படங்களை அப்படி கேட்பார். நீ எத்தனை தடவை என் படத்தை பார்த்தேன்னு கேட்பார். நான் 2 தடவை பார்த்தேன் சார் உங்க படத்தை. உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என் படத்தை எத்தனை தடவை பார்த்தாங்கன்னு கேளு. அவங்க 10 தடவை பார்த்துருப்பாங்க. அதுல இருந்து என்ன தெரியுது, 1 விட 8, அதாவது பல மடங்கு வந்து பெண்கள் பார்த்துருக்காங்க. பெண்கள் வந்து ஆண்கள் ஒருத்தர் கேட்டேன்னு வச்சுங்களேன், படம் எப்படி இருக்குன்னா செக்ஸா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு நேரா சொல்லிட்டு போயிடுவான். லேடிஸ் கேட்டீங்கன்னு வச்சுக்கோ, முழுதுலாம் நீங்களாம் வந்து சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்கூடாது, முழுத சீன்லாம் வந்து நீங்க எப்படி சார் கற்பனை பண்ணீங்க அப்படின்னு கேட்கறதுலே அவங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னு தெரியுது. அப்ஜெக்ஷன் கிடையாது வேலை. அவர் சொன்னாரு, இந்த முருகா சீன் வைக்காதுன்னு ஏஎம் சரவணன் சார் வந்து ரொம்ப தூரம்லாம் போறாரு சார். இது நம்ம படத்துல ஏவிஎம்க்கு அதுனாரு, ஒரு வேலை உங்க ஏவிஎம்க்கு இதுதான் அதிகமா வர்ற படமா இருக்கு, நீங்க சும்மா இருக்கு சார். கடைசியில பார்த்தா அது மிகப்பெரிய வெற்றி பெறுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, படத்துல வந்து இதுதான் ரசனைலாம் கிடையாது, பல வகையான ரசனைகள் இருக்கு. அது இப்ப நான் குடும்ப படம் எடுத்தேன்னா மத்தெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா இல்லை, மத்தெல்லாம் தெரியாது எனக்கு, அதனால குடும்ப படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் கத்துக்கிற சினிமாவில் வந்து அதனால குடும்ப விஷயங்கள அழகா சொல்ல தெரியும் எனக்கு. இது என் அனுபவம். சொல்லும்போது கூப்பிட்டு ஆக்ஷன் சொல்ல சொன்னா ஒரு கதையை சொல்லும் போது ஒரு ஆக்ஷனா சொல்ல போல சார், நீ மாதிரிலாம் ஆக்ஷன் வந்து நானே பிரமிச்சிருக்கிறேன். இந்த விஜயகாந்த் சார், ராஜகிரண் போன்ற படங்கள்லாம் பார்த்தவங்க ஆக்ட் பண்ண படங்கள்லாம் சண்டைக்குனே 2வது தடவை போய் பார்த்தோம். விக்ரமன் சார் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டுக்குனே நம்ம திரும்ப போவோம். ஆக சொல்றத ரசனையா சொன்னா எந்த விஷயமும் சினிமாவில் ஜெயிக்கும். இப்ப இவங்க வந்து நல்ல கமர்ஷியல் ஐட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க. போட்ட பணம் எடுக்கிறதுக்கான அத்தனை விஷயங்கள் இதுல இருக்கு. நம்ம டைரக்டரை நம்ம பாராட்டணும். 2வது, இந்த சின்ன படம் எடுத்து அனுபவம் உள்ளவன் நான். சின்ன படமும் எடுக்க தெரியணும், அதுக்கு ஒரு திறமை வேணும். பெரிய படம் எடுக்கிறது அது ஒரு தனி திறமை தேவை. சிலர்லாம் உள்ளூர் விட்டு தாண்டி இருக்க மாட்டாங்க. எனக்கு வெளியூர்லாம் போய் பழக்கம் இல்லை, அதனால நான் வந்து இங்கே படம் எடுத்தேன். பல பேருக்கு உலகம் சுட்டு வாலிபு நடந்திருப்பாங்க, பெரிய படம் எடுக்கிறாங்க. ஆனா பெரிய படம் எடுக்க தெரிஞ்சா பெரிய படம் எடு,
சின்ன படம் எடுக்க தெரிஞ்சு சின்ன படம் எடுக்கலாம். ஆனா சின்ன படம் எடுக்கிறதுல பல விஷயங்கள் முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதுல பணமே இருக்காது. சின்ன படத்துக்கு நடிகர்கள் பெருசா வரமாட்டாங்க, பணம் கொடுத்தாதான் வருவாங்க. சின்ன பட்ஜெட் போட்டு அதுக்கு தான் வந்து பட்ஜெட்ல நாலேஜ் வேணும், எப்படி சுருக்கி எடுக்கிறது. பெரிய படம் வந்து ஒரு ஜென்டில்மேன் ஒரு படம் வருது, அந்த நேரத்தில் ஒரு சின்ன பட்ஜெட் படம் நமக்கு வருது. நான் ஜென்டில்மேனுக்கு தேட்டர் கொடுக்கணும், எனக்கும் தேட்டர் கொடுக்கணும். அந்த படம் ஒரு நாள் ஒன்று 7 நாள், அதாவது எல்கேஜி ஸ்டூடெண்ட்டும் எஸ்எல்சி படிச்சவனும் ஒன்னா போடுற மாதிரி. பணக்காரன் ஏழையை ஒன்று கார் நடந்து போறவனும் கார்ல போறவனும் ஒரே நேரத்தில் ஓடணும். அப்ப சின்ன படத்துக்கு தான் டேலண்ட் அதிகமாக வேணும். அந்த திறமை அந்த இயக்குனருக்கு இருக்கு. அவர் பார்க்க பட்ஜெட்ல 3 பாட்டு காமிச்சாரு, எல்லாமே வந்து அந்த பட்ஜெட்ல எடுத்திருக்காரு தெரியுது. ஆனா ரசனை எடுத்திருக்கிறார். அவர் கண்டிப்பா இந்த படத்துல ஜெயிப்பார், அதுக்கு நான் பாராட்டேன். அப்புறம் ரெண்டாவது, இந்த சின்ன படங்களுக்கு வந்து ப்ரொடியூசருக்கு பைனான்ஸே கொடுக்க மாட்டாங்க, அதை போராடி அவர் படம் எடுத்திருப்பாரு. அப்புறம் அதுக்கு ரிலீஸுக்கு விளம்பரம் அதிகமா பண்ணணும். பெரிய படத்துக்கு என்ன பண்றாங்களோ அவ்வளவு செலவு வந்து சின்ன படத்துக்கு பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலை. ஒருத்தர் சொன்னாரு, படம் வந்து 75 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துட்டேன் சார், ஆனா 1.5 கோடிக்கு வந்து விளம்பரம் பண்ணணுமான்னு சொல்றாரு ஒருத்தர். 75 லட்சம் படத்துக்கு 1.5 கோடி விளம்பரம்ன்றது என்ன இருக்கு, ரொம்ப இது அதிகமா இல்லை. அப்புறம் எப்படி விளம்பரம்? அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒல்லியான மனிதன் கூட வந்து, அதாவது எப்படி சொல்றதுனாக்கா, இந்த விளம்பரத்துக்கு பயந்துக்கிட்டே பல பேர் வந்து படத்தை எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண முடியாம வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக அந்த நிலையை நம்ம போக்கி கொடுக்கணும். ரோட்ல வந்து கார் நம்ம ஓட்டின்னு போறோம், அது தப்பு இல்லை, காசு போட்டு வாங்குறோம். ஆனா சிக்னல்ல போய் நாமளே நின்று லெப்ட் சைடு போறதா ரைட்டு போறதா எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது ஒரு போலீஸ்காரர் இருந்தாதான் எந்த பக்கம் போறது வரதுன்ற அந்த டைரக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி சினிமால படம் எடுக்கிறது கஷ்டப்பட்டு டைரக்டர் ப்ரொடியூசர் நீங்க எல்லாம் இசையமைப்பாளர் எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டீங்க. ஆனா அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை. அது யார் பண்ணணும்? ஒண்ணு இயக்குனர் சங்கம், இல்லைன்னா வந்து தயாரிப்பு சங்கம், இவங்க தான் வழிகாட்டணும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பட்ஜெட்ல சின்ன ஒரு 20 லட்சத்தை 5 லட்சத்துல ஒரு சின்ன படத்துக்கு ப்ரொமோட் பண்றதுக்கு விளம்பரத்துக்கு சீப்பர் பெஸ்டா ஏதோ ஒரு டிவியை பிடிச்சி ஒரு 1 மணி நேரம் ஸ்லாட் எடுத்து சிறிய படங்களுக்கு மட்டுமே ஒரு விளம்பரம் பண்ணி கொடுத்தா 1 கோடி 2 கோடி எல்லாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட டிவியில 1 ஹவர் சிறிய பட்ஜெட் படங்களுக்கு விளம்பரங்களை இந்த குறிப்பிட்ட டிவியில் 8 இருந்து 9 மணி வரைக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர்கிட்ட கேட்டோம்னா எப்படி கன்செஷன்லாம் ஒரு டிவி கொடுப்பாங்க. அது ஒரு 2000 3000 கட்டினோட போதும். ஒரு தடவை 10 தடவை போட்டா 20000, இப்படி பல தடவை கூட போடலாம். சின்ன படங்கள் ப்ரொமோட் ஆகும், பல படங்கள் வெற்றி பெறுவதற்கு வாயிடுறாரு. அதோட இன்னொன்று, ரிலீஸ் ஆகும் பொழுது பெரிய படம் சின்ன படம் ஒன்னா ரிலீஸ் பண்ணா என்னைக்குமே சின்ன படத்துக்கு தேட்டர் கிடைக்காது. ஒரு பெரிய படம் வருதுன்னு வச்சுங்களேன், 6 மாசம் பெரிய படம் வருதாயா இப்ப ரிலீஸ் பண்ண ரொம்ப போயிடும் அப்படின்னு தள்ளி 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 போட்டு போடுவாங்க சின்ன படத்தை. அப்ப ரிலீஸ் ஆகிட்டு சொல்லுவாங்க, ஓடிட்டு இருக்குதியா இப்ப ரிலீஸ் பண்ண தேட்டர் கிடைக்காதியா, அப்புறம் தள்ளி தள்ளி போட்டுட்டு போயிடுவாங்க. அதனால என்ன பண்ணுனாக்கா, பெரிய படம் ஒரு 5 நாள், பொங்கல், தீபாவளி, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஏப்ரல் 14 இந்த மாதிரி ஒரு 5 டைம்ல மட்டும் தான் வரணும், மற்ற நேரத்தில் வரக்கூடாது. மீதி நேரங்களில் சின்ன படம் மட்டும் தான் வரணும். அப்புறம் தேட்டர் ஃப்ரீயா கிடைக்கும், வெற்றி பெற முடியும். தயவு செய்து நான் சொல்றேன், போராடினால்தான் ஜெயிக்க முடியும், குழந்தை அழுதாதான் பால் கிடைக்கும். சின்ன படம் எடுக்கிற நீங்க எல்லாம் என்னன்னா, நமக்கு ப்ரொமோஷன் வேணும், விளம்பரம் வேணும், ரிலீஸ் பண்ற டேட் வந்து பெரிய படத்துக்கு சின்ன படத்துக்கு தனித்தனியா இருக்கும்ன்ற போராட்டத்தை நீங்க பண்ணலாம். அப்புறம் தயாரிப்பாளர்கள் மற்றவங்களும் அதுக்கான போராட்டத்தை செய்வாங்க. நீங்க போராடலன்னா அப்புறம் வந்து நீங்க விளம்பரம் பண்ணி நம்ம காசு கடன் வாங்கி செய்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால இப்ப தயாரிப்பு எலெக்ஷன் வருது, நீங்க யாருக்கு ஓட்டு போடுங்க, யாரும் தேர்ந்தெடுங்க, ஆனா கண்டிஷன் வைங்க. சின்ன ப்ரொடியூசரா இருக்காங்க, எங்க சின்ன ப்ரொடியூசர் நாங்க ஓட்டு போடணும்னா நீங்க கண்டிப்பா சின்ன படங்களுக்கு விளம்பரத்துக்கு ஒரு வழி பண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணுங்க, சின்ன படம் ரிலீஸ் பண்ணும்போது பெரிய படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது. இந்த 2 தீர்மானத்தை காரணமா வச்சு ஓட்டு போடுங்க. யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, யாரு வேணாலும் ஜெயிக்க, ஆனா சின்ன படத்துக்கு நன்மை வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறது. First of all, I thank to my God and my great parents. Then எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சாருக்கு நன்றி சொல்றேன். இந்த ஃபிலிம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. நட்பின் 100ஆம் நாள் இசை வெளியிட்டிருக்கின்ற நண்பர் இயக்குனர் எங்கள் சங்கத்தின் தலைவர் திரு விக்ரமன் அவர்களே, பொருளாளர் திரு வி சேகர் அவர்களே, பேரரசு அவர்களே, என்னுடைய சினிமாவில் நீண்டகால நண்பர் திரு லியாகத் அலிகான் அவர்களே, இ ராமதாஸ் அவர்களே மற்றும் நண்பர்களே, 100ஆம் நாள் திரைப்படத்தின் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களே, நடிகர்களே, பத்திரிகையாளர்களே, நண்பர்களே, ரசிகர்களே, உங்கள் எல்லாத்தையும் என்னுடைய மாலை வணக்கம்.
உண்மையாகவே இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு வந்து ராஜா தேசிங்க உண்மையிலே தெரியாது, எனக்கு யாருன்னே தெரியாது. இருந்தாலும் இயக்குனர் அப்புறமா தான் தெரியுது ஒரு என்எஸ்டி பார்ட்டின்னு. என்எஸ்சினாவே அதில் வந்து கமர்ஷியல் தான் என்எஸ்சியோட மொழி. அதை வந்து மிக சரியாக எடுத்திருக்காரு. பாட்டு வந்து முரால் வந்து மிக சரியா இசையமைச்சிருக்காரு. இவர் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இப்ப கொஞ்சம் தமிழ் மாதிரி இருந்தா அவங்க சான்ஸ் கிடைக்காது. பாட்டு எங்க இருக்காரு மாதிரி இருக்காரு, எப்படி சான்ஸ் கொடுத்தான்னு தெரியல. தமிழ் சினிமாவில் இப்பெல்லாம் நீங்க வந்து இடம்பெறணும்னா தமிழ்லாம் இருக்கக்கூடாது, குறைஞ்சபட்சம் பார்க்க தமிழன் மாதிரி தெரியக்கூடாது. ஆனா பரவாயில்ல, ஹீரோயின் குறைஞ்சபட்சம் ஏறி எங்க மேடையில வந்து தமிழாக பேசினாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. நாங்க யாரும் வந்து எந்த இனம், எந்த மதம், எந்த மொழின்னு நாங்க கலைஞர்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுக்கு வரும்போது, தமிழ் படங்கள்ல பணிபுரியும் போது ஒரு வேண்டுகோள் அவங்களுக்கு வச்சிருக்கோம். இந்த மொழியை கத்துக்கிட்டு வாங்க, இல்ல பரவாயில்ல வந்துகிட்டாவது கத்துங்கன்னு. அந்த வகையில மிருகுலாவுக்கு என்னோட நன்றி. வந்து மேடையில பேசுற அளவுக்காவது உங்களுக்கு வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கு, அந்த வகையில் நன்றி. ஏன்னா இந்த மேடை வந்து கொஞ்சம் இதான் ஒரு வித்தியாசமான மேடை. இந்த மேடை வந்து இப்போ வி சேகர் சொன்னாரு, சின்ன படம் எப்படி, பெரிய படம் எப்படி, சின்ன படம் ரிலீஸ் பண்ண முடியாது, பெரிய படம் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு. இதையெல்லாம் சரி பண்ண வேண்டியது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தான். அதுதான் இந்த திரைப்படத்துறையோட மூளை. அந்த மூளை சரியா இயங்கினாதான் தமிழ் திரைப்படத்துறை சரியா இயங்கும். சங்கம், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மூளையுடனும் ஆண்மையுடனும் இயங்கும் போது தமிழ் திரைப்படத்துறை எந்த கவலையும் இல்லாமல் இருக்கும். இதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. அப்போ இப்ப சாதாரண படம்ல இப்ப வந்து திரைப்படத்துறை வேற மாதிரி ஆயிடுச்சு. முன்ன மாதிரி 5-10க்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அற்ற பிளாட் படத்துக்கு கூட அந்த போட்ட முதலீடு எடுக்க முடியும். அவ்வளவு அவேர்னஸ், அவ்வளவு விரிஞ்சிருக்கு. அத சரியா எல்லா தயாரிப்பாளருக்கு வந்து சேருற மாதிரி வழிகளை கண்டுபிடிச்சு அந்த வழிகளை தயாரிப்பாளர் சொல்லி, படம் எடுக்கவும் சொல்லி, திரைப்படத்துறையினால் வர லாபம் தயாரிப்பாளருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அந்த தொழிலாளர்களுக்கும் சமமா போய் சேர்ற மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிச்சா நிச்சயமா இந்த இண்டஸ்ட்ரி மிக பிரம்மாண்டமா இருக்கும். முன்னாடி ஒரு 50 லட்சம் 60 லட்சம் தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு சார் சொன்னார் இல்லையா, ஒரு வாரம் போனா, வேற சொன்னார் இல்லையா, ஒரு வாரம் ஓடினா போதும், போட்ட பணம் அத்தனையும் வந்துடும். அந்த அளவுக்கு வருமானம் இருக்கு. 100 நாள் ஓட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இந்த 3 நாள்லயே வந்து திரைப்படத்தை மொத்த பேரும் பார்க்கக்கூடிய, நாங்க எங்க படம் ரிலீஸ் ஆகும் போது வந்து 40 பிரிண்ட்ல இருந்து 60 பிரிண்ட் ரிலீஸ் ஆகும். 90 பிரிண்ட் தான் அதிகபட்சமான பிரிண்ட். 100 எந்த படமும் தாண்டினதில்லை. இப்பெல்லாம் 1000 பிரிண்ட் வந்து படம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு இருக்கு. அப்போ 50 மடங்கு பிரிண்ட் ரிலீஸ் ஆகுது. அப்ப 50 மடங்கு குறையும், வருமானமும் அந்த அளவுக்கு அதிகமாகும். அதை வந்து சரியான இடத்துல வந்து கொண்டு வந்து சேர்க்கணும். அதுதான் சங்கத்தோட வேலை. ஏன்னா சங்கத்துக்கு வர்றவங்க வந்து அது அர்ப்பணிப்பு தன்மை குறைஞ்சவங்களா இருக்கணும். எனக்கு கூட சின்ன இந்த மேடைக்கு வர்றது சின்ன ஒரு டிஸ்பியூட் இருக்கு. இந்த இடத்துக்கே வரக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். இந்த ஆர்கே ஸ்டுடியோவுக்கே நான் வரக்கூடாது. பெரிய தகராறு இல்லை. இந்த சங்கம், இந்த ஸ்டுடியோ வந்து ஒரு தனிப்பட்ட பொதுவான அமைப்பு. இதுல வந்து எலெக்ஷன்ஸ் முன்னாடி இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன்ஸ்ல நாகரிகமான எலெக்ஷன் இந்த முறை நடக்கும்போது என்னாச்சுன்னா, விக்ரமன் தலைமையில நாங்கள் ஒரு அணியா நிற்கும் போது கண்ட மாதிரியான பேச்சு, கண்ட மாதிரியான ஏசல், எந்த விதமான எதுவுமே இல்லாம விசு தலைமையில இருந்த அணி வந்து எங்களை விமர்சனம் போகும்போது சின்ன மன வருத்தம் எங்களுக்கு ஏற்பட்டது. எதுக்கு இங்க குறைஞ்சபட்சம் எங்களுக்கு சங்க ரீதியான கட்டுப்பாடு இல்லை, ஆனா நாங்களே முடிவு பண்ணோம், எங்களை திட்டின இடத்துக்கு நாங்க போக வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் இதோட உரிமையாளர் வந்து எங்கிட்ட வந்து வருத்தம் தெரிவிச்சார், சார் எங்களுக்கே தெரியாது, நீங்க கிட்ட இருந்தாலும் கொடுப்போம், நான் ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கேன், வாடகை கொடுத்துட்டோம் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை இல்லைங்க, பேசும்போது இது மாதிரி எங்களை அந்த இடத்துக்கு வந்தால் எங்களை வந்து இது மாதிரி அநாகரிகமாக வந்து குற்றம் சொன்னதோ இல்லை, ஏன்னா இதுக்காக வந்து உழைப்பு வந்து வேற ஒருத்தர் உழைக்க முடியாது. இன்னைக்கு கூட விக்ரமன் வந்து இன்னைக்கு காலைல 7 மணிக்கு சங்கத்துக்கு வர்றார். நாளைக்கு 7 மணிக்கு நான் போறேன். காலைல 7 மணிக்கு போயிட்டு இப்பவும் சங்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு. 24 மணி நேரம் எங்க தமிழ்நாடு திரைப்பட சங்கம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு டிஸ்பியூட் எங்க சங்கத்துல பேலன்ஸ் இல்ல. முதல்ல வந்து விக்ரமன் உள்ள நுழையும்போது இன்னைக்கு ஏதாவது டிஸ்பியூட் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, செல்லும் அதை முடிச்சுட்டு வேற வேலையை பாருங்க, டிஸ்பியூட் அதை வச்சுக்காதீங்க.
அந்த அளவுக்கு வந்து உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு. அது இருந்தாதான் வந்து நீங்க இந்த பதவிக்கு வரணும். பதவிங்கிறது வந்து உங்களோட இதுக்காக வந்துடக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு விமர்சனம் பண்ண அவங்க வந்து ஒரு சங்கத்தோட பொறுப்பு இருக்காங்க. 10 வருஷமா எலெக்ஷனே நடத்தாம அந்த சங்கத்தை நடத்திட்டு இருக்காரு விசு. அவர் எங்களை வந்து குறை சொல்றதுக்கு எந்த விதமான அடிப்படை தகுதியும் இல்லை. ஆனா அது கேட்கும்போது மனசு வருத்தப்பட்டது. இருந்தாலும் அவங்களோட வயசுக்கு ஒரு மரியாதை, பரவாயில்ல எலெக்ஷன்ல இது எலெக்ஷன் தான் முடிஞ்சு போயிட்டோம். ஆனா இது முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல நாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க வரணும் அப்படின்னு தான் இதுவரையும் கேட்டாங்க. ஆனா எதிரணியை வந்து நாங்களும் இயக்குனர் தான், அவங்களும் இயக்குனர் தான். என்னுடைய நண்பர் லியாகத் என்னுடைய 25 வருஷமான நண்பர். அவருடைய எல்லா கஷ்ட நஷ்டத்திலையும் நான் பங்கிருந்து பண்ணிருக்கேன். என்னுடைய நான் வந்து மிகப்பெரிய இயக்குனராக இருந்திருக்கேன், பெரிய தயாரிப்பாளராக இருந்திருக்கேன், படம் பண்றதுக்கு பணமே இல்லாம காலகட்டத்தில் இருந்திருக்கேன். அப்ப போய் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், வேற ஒருத்தர் பேர்ல வசனம் வருது, அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன், சரியா இல்லை என்னால பணம் கொடுக்க முடியாது இல்ல, எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுக்கணும். சொல்ல முடியும் இது என்ன விஷயம்னு. படத்துக்கு அவர் பேரும் இல்லை பணமும் இல்லை, எனக்கு வசனத்துக்கு வசனம் எழுதி கொடுத்துருக்காரு படத்துக்கு. இது போன்ற நட்பையெல்லாம் பாதிக்கக்கூடிய மாதிரி விமர்சனங்கள் வரும்போது தான் மன கஷ்டம் வந்தது. அப்போ வந்து சொன்னேன், இவங்க இந்த இதனோட உரிமையாளர் வந்து எனக்கு கேட்டார், நீங்க வந்து எப்படியும் வரணும் சார். இல்லை சார் எனக்கு மன கஷ்டமா இருக்கு, நாங்கள் வந்து உங்களை ரெட்லாம் கிடையாது, சங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது, தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு சார். அப்புறம் ஒரு தடவை வந்து சீமான் ஃபோன் பண்ணார், தம்பி இதெல்லாம் நம்ம ஆளுங்க தான் போப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணார். அப்புறம் வந்து தெரியாது, இது வந்து ராமநாராயணன் வந்து இந்த இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தார், கருணா ஃபங்க்ஷன் வச்சிருந்தார். அப்போ நண்பர்கள் நமக்காக வந்து நண்பர்களை விளக்க வேண்டாங்கிறது அதெல்லாம் சரி பரவாயில்லன்னு வந்து எதுக்கு சொல்றேன்னா, இந்த சங்கத்துக்கு இவர் சொன்னார், அது மாதிரி இந்த அமைப்புக்கு வரும்போது யாரால வந்து ஆன்மீக செயல்பட முடியுமோ, யாரால இதுக்கு நேரத்தை அர்ப்பணிக்க முடியுமோ அவங்க தான் இந்த சங்கத்தோட இந்த துறைக்கு வரணும். அதுதான் என்னோட வேண்டுகோள். ஏன்னா இப்ப சிவா இருக்காரு, சிவாவுக்கு வேற வேலையே கிடையாது. அவர் 2 படம் எடுத்து 2 படம் நிக்குது, அது ஷூட்டிங் எப்ப போற தெரியாது. ஆனா எப்ப கூப்பிட்டாலும் வந்து ஃபெஸ்டிவோட இது கொஞ்சம் சண்டை போடுவார். நான் அவரோட நண்பர், ஆனா என் படத்தையே நிறுத்துவார் ஏதாவது பிரச்சனை வந்தா. நட்பு வேற, அவரோட அமைப்பு வேற. அந்த அமைப்பை பாதுகாக்கணுங்கிறது, அந்த அமைப்புக்கு வரும்போது அதுக்கு உண்மையா இருக்கணுங்கிறது அவரோட போராட்டம். நான் 2 பேர் தனிப்பட்ட முறையில் என்னாலும் பேசிட்டோம். அது போல உண்மையா இருக்கிறவங்க சேகர் சொன்ன மாதிரி அந்த அமைப்புக்கு பொதுவா வந்தாங்கன்னா இதை வச்சு நம்ம தயாரிப்பாளர்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்க முடியும், தமிழ் திரைப்படத்துறையும் நல்லா இருக்கும். இது வந்து என்னோட வேண்டுகோள் தான். இந்த மேடைக்கு தேவையில்லாத விஷயம் தான், ஆனா தமிழ் திரைப்படத்துறைக்கு தேவையான விஷயம். எங்களுடைய மருந்துக்கு கூட, எங்களுடைய காயத்துக்கு கூட அது சிறிய மருந்து. இது வந்து ஏன்னா உண்மையாவே வந்து இந்த 10 வருஷத்துல நான் உழைத்த உழைப்பு மிக அதிகம் இந்த சங்கத்துக்காக. இப்ப வந்து 3 மாசத்துல வந்து விக்ரமன் வந்து நான் தனிப்பட்ட முறையில விக்ரமனை பார்க்கும்போது அவருக்கு ஒரு இயக்குனரா கொஞ்சம் தள்ளி அப்படி இருக்க மாதிரி இருந்தது. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அடி தொண்டன் வேலையை வரைக்கும் எழுத ஆள் இல்லையா, நானே உட்காந்து எழுதுறேன், லெப்ட் எழுத ஆள் இல்லையா, நானே எழுதுறேன், இதை கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். இது போல எந்த விதமான ஈகோஸும் இல்லாம நட்பு ரீதியா இந்த சங்கத்தை அங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு எங்க சங்கம் ஒரு நிலையான ஒரு வலிமையான இடத்தை இந்த தமிழ் திரைப்பட துறையில பிடிச்சிருக்கு. அந்த தமிழ் திரைப்படத்துறை வலிமையாகணும்னா அது சங்கம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வலிமையா இருக்கணும். அதனால அந்த சரியான சங்கத்தை சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும்னு உங்களை நான் வேண்டுகிறேன். யார் சரியான ஆள் போது அவங்க யாரெல்லாம் நிற்கும் போது அதை வந்து நாங்க வந்து அந்த மேடையில சொல்றோம். இப்ப வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இவருக்கு இப்ப கூட கேட்டேன், இப்பதான் நான் வந்து இப்ப எல்லாம் சொல்லிட்டாங்களே, இப்ப டைரக்டர் பத்தி ஏதாவது பேசணும் இல்லையா, இது என்ன பேசுறது அப்படின்னு கேட்கும்போது வாணனுக்கு மேல உட்கார்ந்த பிறகு வாணனுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன், யார்ப்பா இந்த டைரக்டர், இவரை பத்தி சொல்லணுமே என்ன. அப்பதான் சொன்னார் வந்து ஜாகோத்தங்க படத்துல ஒர்க் பண்ணாரு, கலைஞரோட படத்துல ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. சரி, சரியான இடத்துல இருக்காரு. அதுவும் இல்லாம அப்புறம் வந்து எப்பவுமே வந்து சிரிச்ச முகத்தோட, நட்போட, பணிவோட, ஒரு அன்போட பழகிறாரு அப்படின்னு கேட்கும்போது லியாகத் அலிகான் சொன்னாரு, இல்ல விஜயகாந்த் பாசறையிலிருந்து வந்தவர் அவரு அப்படின்னு சொன்னாரு. உண்மையாவே வந்து விஜயகாந்த் சார் வந்து அரசியல் ரீதியா எப்படி ஒன்னாலும் இருக்கலாம், ஆனா வந்து தனிப்பட்ட முறையில ஒரு நடிகனா மிகச்சிறந்த நடிகர். இயக்குநர்களுக்கு அவரவரா சிறந்த ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்க மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் படம் ஒர்க் பண்ணுவோம், அவரை வச்சு நான் புதுமுகம், அவர் வந்து 100வது படம் அவருக்கு. ஆனா அவரை வச்சு ஒர்க் பண்ணும்போது 24 மணி நேரம் ஒர்க் பண்ணிருக்கோம். அது எந்த விதமான சஞ்சனமும் காமிக்க மாட்டார், எதுவுமே இது பண்ண மாட்டார். நைட்ல 2 மணிக்கு அவர் ஆபீஸ்ல போய் நாங்க படுக்க போவோம். அங்க படுக்க போகும் பார்த்து அவரோட ஆபீஸ்ல அவரோட காஸ்டமர் பூஷன் இருப்பான், அவன் படுத்துக்கிட்டு இருப்பான். உடனே அவன் டக்குன்னு ஓடி எழுப்பலான்னு சொன்னா ஆக்சுவலும் எழுப்பாப்பா, தூங்கட்டும், தூங்குறவனை எழுப்புறது பாவம், அவன் தூங்கட்டும் உடுப்பான்ட்டு இவர் பக்கத்துல மேல ஒரே குடிசை மேல இருக்கும், அந்த அவரோட ஆபீஸ் மேல ஒரே குடிசை தான், அதுலதான் எல்லாம் படுத்துட்டு இருப்போம். அதுல விஜயகாந்த் போய் பழக்கப்படுப்பார், அந்த பக்கத்துல தான் நானும் படுப்பேன். அது போன்ற மிக சாதாரண மனிதர். அவரு கூட இப்ப வந்து அடுத்த 25ஆம் தேதி பிறந்த நாள் வருது. இந்த ராஜாதி சிங் அவர் மூலமா அவர் இந்த மேடையில எங்களுடைய நண்பர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து நிச்சயமா வந்து
வெற்றி அடையும். அது எந்த அளவுக்கு வெற்றி இல்லை, நிச்சயமா ராஜா தேசிங்க்கு ஒரு நல்ல இடத்தை கொடுக்கும். கடைசியா ஒரே ஒரு இது என்னன்னா, இவங்களுக்கு வந்து இவங்க அந்த 2வது சாங் ஹீரோயின் இதுல இவங்க தானே யாராட்டு இருக்காங்க அந்த இதுல. பொதுவா வந்து சினிமாவில் ஆண்களுக்கு தலைகணம் இருக்கக்கூடாது, பெண்களுக்கு உடல் கணம் இருக்கக்கூடாது. அவங்க தான் வெற்றி அடைவாங்க. எங்க நண்பருக்கு வந்து தலைகணம் இல்லை, மிகச்சிறந்த நண்பராக இருக்கார். இவரோட வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டது. அதுபோல இந்த படத்தில் நடிச்சவங்க, ஏன்னா இதுக்கு வரும்போது சில குவாலிட்டிஸ் இருக்கு. இதுல வந்து முதல்ல பார்க்கும் இயக்குனருக்கு தான் அறிவு இருக்கணும். இது நடிக்கிற நடிகர்களுக்கு வந்து முதல்ல அந்த ஸ்கிரீன்ல பார்க்குற பிரசன்ஸ் இருக்கணும், சிரிச்சா அழகா இருக்கணும், உடல் அமைப்பு அழகா இருக்கணும். அதை கவனம் செலுத்தி அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகணும். அதனால ரெண்டுமே இந்த படத்துல சிறப்பா இருக்கு. மிக முக்கியமா வந்து இந்த கேமராமேனை வந்து நான் பாராட்டணும். இந்த உண்மையாவே வந்து இப்ப வந்து சிறு படங்கள் நிறைய புற்றுச்சல் மாதிரி வந்துனே இருக்கு, கச்ச கச்சன்னு வந்துட்டே இருக்கு. நிறைய படங்கள் வந்த பிறகு ஏன்டா வந்தேன்னு பார்ப்போம். ஒரு கருப்பா இருக்கும், அது வந்து இந்த வீடியோ கல்யாண கவரேஜ் மாதிரி படத்தை எடுத்திருப்பாங்க, பார்த்தா ஒரு ஷேடும் அதுமா இருக்கும். உண்மையா பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கு இந்த படம். முதல்ல வந்து அந்த வகையில மிக அழகா வந்து நல்லா லைட் பண்ணி கிளாமரஸா பழகா படத்தை வந்து பார்க்கற மாதிரி எடுத்திருக்காரு. ஆனா இதுவரைக்கும் நான் வந்து கேமராமேன் வந்து வசனகர்த்தாவா இருந்து பார்க்கல. வசனகர்த்தா லேகத்தலிக்கானுக்கு ஒரு வசனம் போட்டு கூப்பிட்டாரு பாருங்க. அதனால வந்து ராஜா வந்து விரைவில் வந்து இயக்குனர் ஆகிறதுக்கு உண்டான அறிகுறிகளாம் எனக்கு தெரியுது. அப்புறம் வந்து காதல் சுகுமார் இயக்குனர் ஆயிருக்காருனாங்க, அவர் மெம்பர் ஆனாரா இல்லையான்னு தெரியல. நீங்க மெம்பர் ஆகாம அடுத்த ஷூட்டிங் போகக்கூடாது. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த திரைப்படம் வெற்றி அடைந்து அதன் மூலம் இந்த பணிபுரிந்த அனைவருக்கும் ஒரு வாழ்வு வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக போனால் கொஞ்சம் பெருசாக ஃபீல் பண்ண மாட்டேன். இந்த ஃபங்க்ஷன் லேட்டாக வந்தது, எல்லாரும் சாங் பற்றி சொல்லும் பொழுது, அது எஸ்பெஷலி யார் உதயகுமார் வந்து கும்முன்னு இருக்கு அப்படியே 2-3 தடவை சொன்னார். அது என்ன சாங்னு தெரியல. ஸோ நிச்சயமாக பார்ப்பேன் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு. அந்த ஹீரோ விஜய் சிரஞ்சீவி வந்து ஜாக்குவார் தங்க மாஸ்டருடைய பையன். நான் கொஞ்சம் சின்ன பையனாகவே பார்த்துருக்கேன் அவரை. அவர் வந்து அந்த இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படம் நான் பார்க்கல. அந்த போஸ்டர் டிசைன் பார்க்கும்போது ரொம்ப மிரட்டலாக இருந்தது. ஒரு 2 பனைமரத்துக்கு நடுவில் காலை வச்சுட்டு அப்படி விரிச்சு உட்காந்துருப்பார். அது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோமே அப்படி பண்ணல. அவர் முழுமையாக கராட்டே தெரிஞ்சவர். அவர் எப்படி அவர் வந்து இப்போ நம்ம முந்தியெல்லாம் சொல்லுவோமே, இவர் வந்து சவுத் இண்டியன் அமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான் சொல்லுவோம். அந்த மாதிரி அவர் வந்து நிச்சயமாக வந்து ஒரு இந்தியன் புருஸ்லி, ஒரு இந்தியன் ஜாக்கி சான், ஒரு இந்தியன் ஜெட்லி, ஒரு இந்தியன் டோனிஜா, இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்த ஒரு கலவை தான் அவர் வந்து ஒரு நிச்சயமா நல்ல வரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவருக்கு சரியான படங்கள் இது வரைக்கும் அமையலன்னு நினைக்கிறேன். பல படங்கள் நம்ம பார்ப்போம். ஜாக்கி சான் நடித்த படங்கள்லாம் தமிழில் டப் பண்ணி வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்கி சான் வந்து கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா அப்படின்னு பாடிட்டுலாம் வருவார். இந்த டோனிஜா இவரை நம்ம விஜய் சிரஞ்சீவியை கரெக்டாக பயன்படுத்தினா, ஒரு நல்ல ஆக்ஷன் படம் கரெக்டாக எடுத்தா நிச்சயமா இவருடைய படங்கள் சைனீஸ்ல டப் ஆகும். அவர் நம்ம விஜய் சிரஞ்சீவி சைனீஸ் பாட்டுகளை அங்கே பாடிட்டு இருப்பார். அதனால வந்து ஏதோ ஸோ அந்த மாதிரி முழு திறமை உள்ள ஒரு நல்ல நடிகர். இயக்குனர் வந்து ராஜா தேசிங். நிச்சயமா செஞ்சியை ஆண்ட ராஜா தேசிங் போல இந்த ராஜா தேசிங் தமிழ் சினிமாவை ஆள வேண்டும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைய வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். படத்தோட இயக்குனர், கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு, பாடல் தான் வரலாம். நமக்கு போட்டியா கிளம்பிட்டாங்க அங்கங்கே எல்லாருக்கும். நான் இண்டஸ்ட்ரியல் கேட்டேன், மியூசிக் யாருன்னு கேட்டேன். சார் முரான் புது மியூசிக் டேரக்டர் சார். ஓகே. பாட்டு யாருன்னு கேட்டேன். சார் நான் தான் சார் மாப்பிள்ள. ஓகே. உங்கள் வழியிலே வரணும் மாப்பிள்ள, இது வழியில். ஓகே, வாழ்த்து கொடுத்துட்டு அவ்வளோ ஃபஸ்ட்டு பாட்டு நம்ம ஸ்டேஜ். நம்ம ஆர்வாக்கு ஃபேமஸ் திருப்பாச்சி, வெடிக்கு ஃபேமஸ் சிவகாசி, லட்டுக்கு ஃபேமஸ் திருப்பதி, ஜோதிக்கு ஃபேமஸ் திருவண்ணாமலை, பஞ்சாபத்துக்கு ஃபேமஸ் பழனி, இப்போ ஜெயிலுக்கு ஃபேமஸ் திகா இப்போ போயிட்டு இருக்கு கரண்ட்ல. இப்போ எதுக்கு எந்த ஒரு ஃபேமஸோ அதை இந்த டைட்டில் இருக்கிற உலகம் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஒரு பாட்டில் 30-40
சொல்லி என்னென்ன ஃபேமஸ் எல்லாம் சொல்லிட்டு வருதுல. இப்போ நான் முடிச்சுக்கிறேன், அது என்னடா வைக்கிறதுன்ட்டு வந்து ஆகும் நம்மளுக்கு இருந்தாலும் அது மீது நான் ரைட்டில் யோசிப்பேன். இப்போ நான் ஊருக்கு பிடிக்கணும், நமக்கு நோக்கம் இல்லாமல் வெயில் பேசாமல் இருக்க மாட்டேன். அப்புறம் அடுத்து இருக்காங்க வேட்டைக்கு 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 வாடான்ட்டு கீழேனா ஆர் விவேக்குமார் சார், செல்லுமணி சார், பாவம் பொருளாளர் நம்ம சேவை சார் வேற வேட்டைக்கு வாடாங்க. என்னத்து நான் பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க வாழை கூட்டுவாங்க, வாழோட வாங்குறாப்புல வாழை இருக்கிற சம்பந்தம் வாழை கூட்டு வர்றதுமா. அது கேமரா ஃபுல்லா லோகங்கள் வேற கீழே கொண்டு லோங்கேஜ் எல்லாமே காசு ஒரு போடணும். ரொம்ப கரண்ட் தப்புனா மரம் டைட்ல காஸ்டியூம். இதுல வந்து பாவம் விக்ரம் சார் தான் லேட்டா வந்தார், மிஸ் பண்ணிட்டாரு. அதை விக்ரம் சார் தான் சாங்கத்துல போடணும். ஏன்னா இப்ப நாங்க மட்டும் இருந்தது அவர் மட்டும் வேற முடியும், என் மட்டும் இருந்தது அவரும் அடையணும். திரும்ப சாங்க நீங்க அவருக்கு போடுறது நாங்க பார்த்து போறோம். திருப்பாடு ஆசையா இருக்கு. 100ஆம் நாள் உலகத்துல எல்லாத்துக்கும் முதலாம் ஆண்டு விழா, 2ஆம் ஆண்டு விழா, இப்படி ஆண்டு விழா கொண்டாடுவாங்க. சினிமாவில் தான் இந்த 100ஆவது நாள் அப்படிங்கிறது ஃபேமஸ். 100ஆம் கொண்டாடுறது சினிமாவில் தான். அது இப்போ முடியல. இப்போ 100 நாள் 200 நாள் போய் சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க பொய்யான விஷயம். நம்ம வீட்டுக்கு தான் வேணும். 3-4 வாரம் தாண்டி படம் ஓடுறது இப்போ ரொம்ப அருகு. ஃபர்ஸ்ட் 2 வாரத்துல எப்படி கலெக்ஷன் பார்க்கறது, 3 வாரத்துக்குள்ள எப்படி போட்டோஸ் எடுக்கிறது, அந்த பிளான்ல தான் இப்போ சும்மா போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை 100ஆம் நாள் டைட்டில் பார்க்கும்போது ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. அது இந்த நான் சொன்னா இந்த 100 நாள் ஓடி பெரிய வெற்றி அடையணும்னா சொல்ல மாட்டேன். அது சொல்ல பொய்யா தான் இருக்கும். பட் ரிலீஸ் ஆகி 1 வாரத்துக்கு கலெக்ஷன் எடுத்துடணும். 2ஆவது வாரத்துல பெரிய வெற்றி படம் ஆயிடணும். 3ஆவது வாரத்துல ஃபங்க்ஷன் அப்போ இல்லை. 3ஆவது வாரம் முடிச்சு நம்ம ஃபங்க்ஷன் கொண்டாடலாம் சார். இப்போ 5 நாள் கொண்டாங்க சார். 5 நாள்ல ஆமாம் 20 நாள்ல ஃபங்க்ஷன் கொண்டாடலாம். இந்த படம் புதுசு ஆரம்பிப்போம். 20 நாள்ல ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம். அது கூப்பிடுவாங்களே அவர் மிஸ்டர் முராஜ் சார் சாங் எல்லா சாங் நல்லா இருக்குது. ஓப்பனிங் சாங் ஊர் ஃபேமஸ் நல்லா இருந்துச்சு. வேட்டைக்கோட சாங் நல்லா இருந்துச்சு. நான் கொக்கோக்கா ஆமாம்மா அது நல்லா இருந்தது. அப்புறம் ஜாக்கோர் சொன்ன சாரோட பையன் விஜய் சிரஞ்சீவி, அது ஃபர்ஸ்ட் படம். அதில் கொஞ்சம் கஷ்டம் நினச்சிருந்தேன். 2ஆவது படத்துக்கு லேசர் மாதிரி எங்கிட்ட வந்தார் சார். உங்களோட மாதிரி எனக்கு பாட்டு எழுதாங்கன்னு சொன்னார். ஓகே நான் பாட்டு எழுதி கொடுத்தேன். உங்களை தான் சம்பளம் வாங்கல. நம்மளோட மாதிரி சொல்லிட்டாரு. நம்மளோட மாதிரி சம்பளம் வாங்குறது. ஆமாம் பாட்டு எழுதி கொடுத்துட்டேன். எனக்கு வசனங்கிறது இல்லை லேட்டாகும். பாட்டுங்கிறது என்ன ஒரு நாள் உட்காந்து போகும்ல, அது பாட்டு எழுதி கொடுத்துட்டேன். அதனால நான் வந்து சார் நாள் இந்த படம் அந்த விஜய் சிரஞ்சீவி ஹீரோவுக்கும் செகண்ட் ஹீரோ டோனி அவர்களுக்கும் டோனி தெரியும். இதனால வெற்றி தான். இதில் ஒரு 6 அடிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஹீரோயின், மியூசிக் டைரக்டர், எல்லா டெக்னீஷியனும் இந்த படத்து மூலம் பேரும் போதும் அடையணும். ராஜா தேசிங்கு வெற்றி பவனி வரணும். நன்றி, வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் கருத்து பெருமக்களே, அழைப்பேற்று வந்திருக்கும் என் முன்னில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 பேரை கண்டவன் நான். கலைமாமணி பட்டத்தை பெற்றவன், 88 தொட்டவன், கொள்ளு பேச்சை பார்த்தவன். சாதாரணமா படம் பார்க்கும்போது யார் டைரக்டர் யார் ப்ரொடியூசர் அதை கேட்டுட்டு தான் போவாங்க. அப்புறம் தியேட்டருக்கு வந்த பிறகு அந்த படம் பார்க்கறதுக்கே தியேட்டருக்கு வந்த பிறகு போட்டோ கார்டை பார்க்கறது, அதுக்கப்புறம் கீழே யாராவது ஜனங்க இருக்கான்னு பார்க்கறது, இல்லைன்னா அதாவது தியேட்டருக்கு போயிடுறது.
அந்த மாதிரி காலம் இப்போ மாறியது போச்சு. பெரியவர்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. சமீபத்தில் இந்த சில பொது நடிகர்கள் பொது டைரக்டர் இந்த படங்கள்லாம் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. அதை விட அந்த படங்களை எங்கே ரீமேக்கிங் வந்து கையாளும் போது இதை விட தமிழ் படம் வளர்ச்சி அடைந்தது வேறு காரணமே இல்லை. ராஜா தேசிங்கு இன்னைக்கு எல்லாருக்கும் அறிமுகமானார். அடுத்த வாரம் இதுக்கு பேர் தமிழ்நாடு பேராக வரப்போகிறது. ஏனென்றால் அடுத்த வாரம் ராஜா தேசிங் தலைமை வருகிறது. அதே வெற்றி போல் இவருக்கும் எல்லா வெற்றியும் நலனும் கிடைக்கணும். பாத்திரங்கள்லாம் பார்த்த பிறகு இந்த படத்தை பாருங்கள் சொல்லி அவர் ஊக்கப்படுத்த வேண்டிய எங்கள் தாழ்மையான வேண்டுகோள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உயிர் கொடுத்த பேருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் கேப்டன் அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம். ஹலோ இந்த 100ஆம் நாள் இசை வெளியீட்டிற்கு வருகை வந்து மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் முன்னால் அமர்ந்திருக்கும் உங்களுக்கும் முக்கியமாக தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம். என்னுடைய பேச்சில நேர இருந்த எடுத்துக்கீங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்கீங்க. இந்த 100ஆம் நாள் திரைப்படத்தில் நானும் ஒரு சின்ன வேடம் பண்ணிருக்கேன். நிறைய படங்கள்ல போலீஸ் அதிகாரி வேடம் தான். கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இப்போ ஓடிட்டு இருக்கிற இந்தி படம் சென்னை எக்ஸ்பிரஸ் வரைக்கும் 110 படம் பண்ணிருக்கிறேன். இதுல 82 படம் போலீஸ் அதிகாரி வேடம் தான். ஆனா இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தை இயக்குனர் ராஜா தேசிங் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. எப்படி மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுக்கு உதவி செய்வாங்களோ அதே மாதிரி இந்த படத்துல இருக்கிற வில்லன் 5 பேருக்கு உதவி செய்கிற ஒரு பரமாத்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வித்தியாசமான ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கிறேன். அதுக்கு நான் முதல்ல நன்றியை இயக்குனர் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கணும். இந்த படத்தோட இசை வெளியீட்டு இன்னைக்கு வந்து நம்முடைய இசையமைப்பாளர் முரால் அவர்கள் வித்தியாசமான பாடல்களை நமக்கு தந்திருக்காங்க. அவங்க பாடல்களும் இந்த படமும் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். எனக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி நிறைய பேர் பேசுற இருக்கிறாங்க. முக்கியமா ஒன்று சொல்லணும்னா இந்த படத்தோட கதாநாயகன் விஜய் சிரஞ்சீவி மாஸ்டர் ஜாகுவார் தங்கம் அவருடைய பையன். ஃபர்ஸ்ட் படமா நான் இவரை பண்ணியிருக்கிறேன், சூர்யா அப்படி அவருடைய படத்துல. இந்த படத்திலையும் பண்ணியிருக்கிறேன். அவர் கூட ஃபைட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவர் ரொம்ப வித்தியாசமா சூர்யா படத்திலாம் ஃபைட் பண்ணியிருப்பாரு. இதுல ஒரு ஃபைட்டை கொடுத்துட்டாங்க, நமக்கு ஃபைட்டு தெரியாது. ஆனாலும் மாஸ்டர் அருமையா எனக்கு ஃபைட்டு கற்றுக் கொடுத்து இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு ஃபைட்டு பண்ணியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் இந்த படத்தோட இயக்குனர் ராஜா தேசிங் தான். அவரு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக தெரியும். சொல்லுவாரு, ஆனா நான் படம் பண்ணா முதல் படத்துல நீங்க இருப்பீங்கன்னா நீங்க இருப்பீங்க அப்படின்னு. அந்த வாக்கை இந்த படத்தின் மூலம் எனக்கு வந்து நிறைவேற்றிட்டார். என்ன சொன்னதை செஞ்சுட்டார். அவருக்கு இந்த நேரத்துல என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 100ஆம் நாள் எப்படி மணிவண்ணன் சாருக்கு 100ஆம் நாள் வெற்றி படமா அமைஞ்சதோ அதே போல ராஜா தேசிங் அவர்களுக்கு இந்த 100ஆம் நாள் வெற்றி படமா அமைய வேண்டும் என கேட்டு நன்றி, வணக்கம். மேடையில் வந்திருக்கும் திரையுலக சக்திகள் அனைவருக்கும், இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ரசிகர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் இசை வெளியீட்டு விழா பொறுத்தவரைக்கும் இந்த நட்பின் 100ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு வந்து கதாநாயகன் பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் முரால் சார் அவர்கள் மற்றும் இயக்குனர். இந்த படத்துக்கு வந்து எல்லா பாடல்களையும் இயக்கி எழுதியிருக்க நண்பர் திரு ராஜா தேசிங் சார் அவர்கள். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 100ஆம் நாள்னு டைட்டில் தான் வச்சுட்டாங்க. வெளியே ரொம்ப ஸ்பீடாக எடுத்து முடிச்சிட்டாங்க இந்த படத்தை. நான்லாம் அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாக டப்பிங் பேசும்போது தான் தெரிஞ்சு எனக்கு, ஏன்னா படம் ஃபுல்லாக இவ்வளோ முடிஞ்சாங்க இல்லை இருக்கு அப்படின்னு அவ்வளோ வேகமாக எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட படம் முழுக்க நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். அதை பார்த்துட்டே இருப்பேன், நடிச்சுட்டே இருப்போம். நானும் தாண்டராஜன் சார், கோயஸ்ரீலா மேடம் காம்பினேஷன் தான்.
நடிச்சிட்டே இருப்பான், அவர் பார்த்துட்டே இருப்பார், கட்சியில் ஒரு பார்த்து கட்சியில மாட்டார், அப்படி ரசிச்சே இருக்காரு. ரொம்ப நல்ல ரசனை அவருக்கு. இந்த படத்துல வந்து அதான் சொன்னாரு, இந்த படம் இப்போ ஒரு திருக்குறள் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமா நான் இயக்குனராக வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப சொன்னாரு, இந்த படத்துல நான் வந்து இயக்குனராக நடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. அந்த படத்தை இயக்குனர் ஹாலிவுட் டைரக்டர் வவ்வால் மார்க்கல்னு ஒரு பேர் கொடுத்துருக்காரு எனக்கு இந்த படத்துல. அப்படிதான் சொன்னார், சார் பாருங்க இந்த படத்துல நான் அவரை டைரக்டர் நடிக்க வச்சிருக்கேன், நீங்க ஒரு டைரக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா நட்பு நேரம் நாள் அப்படிங்கிறது நீங்க ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ஆனா நட்புடைய வலிமையை சொல்றதுக்கு நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனா ஒரு த்ரில்லரை வந்து ஒரு நட்புடைய வலிமையும் வலியையும் எப்படி அப்படிங்கிறத இந்த படத்துல நடிக்கும்போது ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. அதை விரும்புறேன். இந்த படம் நிச்சயமான முறையில் வெற்றி பெறணும். உண்மையிலேயே இந்த பாடல்கள் எப்படி இருக்குது அதே மாதிரி படமும் சிறப்பாக வந்திருக்குது எனக்கு தெரியும். எப்படியும் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடுவதற்காக எல்லாம் உள்ள வேண்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.